அதாவது பிரதமைக்கு அப்புறம் துதிகை. துதிகையில் என்ன சொல்றாருன்னா, துதிகை தனில் உபயம் எனும் மிடை பின் எனும் சொர்க்கம் எனும் நரகம் எனும் சொல் பெற்று மதிரவியாய் அடிமுடியாய் உயிருமாகி வாழ்வான பெண்ணாக வந்த தாயே, விதி துளைந்து வினை துளைந்து வெட்கம் கெட்டே வீம்பு பயம் ஆசை துக்கம் விட்டே ஓட சதன்முகத்தை பாரம்மா சூச்சா சூச்ச ஜோதி மனோன்மணி தாயே சுழிமுனை வாழ்வே. அப்ப துதிகைன்னு ஒரு நாள் இருக்கு. அந்த நாள்ல அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, இடை பின் எனும் சொர்க்கம் எனும் நரகம் எனும் 2 கலையாவுமே அவங்க வராங்க. அதுல மதிரவியாய் அடிமுடியாய் வீரமாகி, அடியும் அதுதான், முடியும் அதுதான், ரவி மதியும் அதுதான். ரவினா சூரியன் சந்திரன், அந்த 2மே அதுதான். அதுல வாழ்வா வந்த பெண்ணாக நீ தான் வந்த தாயே அப்படின்னு சொல்ற. அந்த தாய்கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, விதி துளைந்து, என்னுடைய விதி தொலைஞ்சி போனோம், வினை தொலைஞ்சி போனோம், வெக்கம்னு ஒன்று எனக்கு இருக்குல்ல அது கெட்டு போனோம், வீம்பு போனோம், பயம் போனோம், ஆசை போனோம், துக்கம் போனோம், இதெல்லாம் விட்டு ஓட சதன்முகத்தை பாரம்மா. அதாவது இதெல்லாம் விட்டு ஓடி என்ன நீ பாரு, சூக்ஷா சூக்ஷ ஜோதி மனோன்மணி தாயே. அப்ப ஒரு மனுஷனுக்கு எதெல்லாம் விட்டு போகணும்னு சொல்றாருன்னா, ஆசை, துக்கம், வெக்கம், வீம்பு இதெல்லாம் விட்டு போகணும், பயம் விட்டு போகணும்னு சொல்றாரு. இதெல்லாம் தான் நம்மளை ஒரு முன்னேற்றத்துக்கு இல்லாம தடையை உண்டு பண்ணி வச்சிருக்கோம். அதனால இதெல்லாம் விட்டு ஓடுறதுக்கு கண்ணை கிட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த நாள்ல வணங்குறாரு. அந்த நாள்ல நம்ம ஜெபம் பண்ணும்போது இது விட்டு ஓடுறதுக்காக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்றாரு.